கைஸ் ஃபைனலி நம்ம சிஎஸ்கே சேப்பாக்குள்ள வந்திருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதை தவிர நம்ம ஐபிஎல் 2025 பத்தி ஒரு சில நியூ ரூல்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு போஸ் ஆனீங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் கேம்ப் அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐபிஎல் 2025 பத்தி ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமே பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் பார்த்தா ஸ்டீவ்லெஸ் ஜெர்சி இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா போடக்கூடாதுன்ற மாதிரி பிசிசிஐ சொல்லிருக்காங்க. அண்ட் அந்த மேட்ச் பிரசன்டேஷனுக்கு போட்டு வரதா இருக்கட்டும், மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் போறது அண்ட் அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்ற மாதிரி பிசிசிஐ லேட்டஸ்டா பார்த்தா சொல்றாங்க. அப்படி மீறி பிளேயர்ஸ் அதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங் தரப்படும். அடுத்த வாட்டி அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குன்ற மாதிரி லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா பிசிசிஐ தரப்படுன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு, அதை பத்தி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பிளேயர்ஸோட ஃபேமிலியா இருக்கட்டும், இவங்கள உள்ள வரக்கூடாது பிராக்டிஸ் கேம்ப்ல என்ற மாதிரி சொல்றாங்க. அதை தவிர பிளேயர்ஸ் எல்லாருமே டீம் பஸ்ல தான் போகணுன்ற மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து கைஸ். இந்த அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்துட்டாருங்க ஷிவம் துபே ஃபைனலா நேத்து சென்னையை ரீச் பண்ணிருக்காரு. அண்ட் சென்னை லீலா பேலஸ்ல சென்னை டீமோட இப்ப அவர் ஜாயின் பண்ணிருக்காரு. அண்ட் என்னப்போ சென்னை லீலா பேலஸ் ஜாயின் பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா, ஆமா கைஸ், அதை பத்தி லேட்டரான வீடியோல பார்க்கலாம். அண்ட் துபேக்கு ஒரு வேற லெவல்ல சிஎஸ்கே ஒரு வீடியோல போட்டிருப்பாங்க. அண்ட் ஆறுச்சாமி இஸ் பேக் டு சிஎஸ்கே. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளா ஏன் ஜாயின் பண்ணனா, இந்தியன் டீமோட இருந்தார், ரிசர்வ்ல இருந்தார் அந்த சாம்பியன் டிராஃபிக்கு. அண்ட் இப்ப இந்தியா ஃபைனல் போயிட்டாங்க. அண்ட் இன்ஜுரி ஆனாலும் எந்த ஒரு ஒரியும் இல்லை, வேற பிளேஸ் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதனாலேயே ஷிவம் துபே இப்ப சென்னை டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. துபேயோட ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் கேம்ப் ஃபார் ஐபிஎல் 2025 எப்ப இருக்கு எதிர்பார்க்கலாம்னா, அதாவது இன்னைக்கு துபே அவரோட ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் கேம்ப் ஃபார் ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் பண்றாரு. கைஸ் அண்ட் இனிமே தான் பிராக்டிஸ் கேம்ப் சூடு பிடிக்க போது சொல்லும். ஷிவம் துபே சக்சஸ் எங்க தெரிவிக்க போறாரோ அந்த வீடியோ கிளிப்ஸ் கூடிய சீக்கிரத்துல வரும். அது தவிர சிஎஸ்கேயோட போலிங் கோச்சான அண்ட் எரிக் சிமன்ஸ் அண்ட் சிமன்ஸ் யாருமே பார்த்தா நேத்து டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. அதை சிஎஸ்கே அபிஷியலா போஸ்ட் போட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரிவிச்சிட்டாங்க. அண்ட் இவருமே வந்தாச்சு கைஸ். அண்ட் இவர் தான் சிஎஸ்கேயோட போலிங் கோச். அண்ட் பார்த்தா ஸ்டீவ் ஆகி பார்த்தா சிஎஸ்கேயோட அசிஸ்டன்ட் போலிங் கோச்சா இருப்பாங்க. அண்ட் இப்ப ஃபைனலா சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் கேம்ப் அப்டேட்டுக்குள்ள போலாம். அண்ட் ஆல்ரெடி சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாவலூர் அவங்களோட சிஎஸ்கேயோட ஐஃபோ உமன் சென்டர் இருக்கு, அங்கதான் ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் ஆல்ரெடி அங்கேயே பார்த்தா ஒரு 10 days பிராக்டிஸ் கேம்ப் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. அண்ட் அது இப்ப ஃபைனலா ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அண்ட் சிஎஸ்கே முந்தா நேத்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுறாங்க. அண்ட் இந்த பிராக்டிஸ் மேட்சை முடிச்சோட சிஎஸ்கே பிளேயர்ஸ்ல பார்த்தா நாவலூர்ல ஒரு ஃபிஷ்மேன் ஹோட்டல் என்ற மாதிரி தங்கியிருந்தாங்க. அங்க இருந்து செக் அவுட் பண்ணி சென்னைக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி லேட்டஸ்டா ரிப்போர்ட் வந்திருக்கு. அண்ட் சேஷ் கோபால் டீமோட ஜாயின் பண்ணிருப்பார்ல, அண்ட் அப்பயே அந்த பேக்ரவுண்ட் பார்க்கும் போதே தெரியுது. அண்ட் நேத்து தூபே ஜாயின் பண்ணும் போது சரி, அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப சென்னை லீலா பேலஸ்ல இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலா தல தோனியுமே பாத்தீங்கன்னா நேத்து சென்னையை ரீச் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். அண்ட் இது இப்ப பாத்தீங்கன்னா அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு போஸ்டர் வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது தவிர ஷேக் ரஜித் ரீசெண்டா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ல இந்த ஒரு விஷயத்த போட்டிருந்தாரு. அண்ட் பாத்தீங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியம் போட்டிருக்கு, அவரோட இன்ஸ்டா ஸ்டோர்ல தான் போட்டிருக்காரு. கைஸ் இட் இஸ் அபிஷியல், சிஎஸ்கே பேக் டு சேப்பாக் பர்மிஷன் வாங்கிட்டாங்க போல. அண்ட் இனி சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப் சேப்பாக்ல தான் இருக்க போகுது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் கேம்ப் நேத்து நடந்திருக்கு போல கைஸ். அண்ட் அதுல வார்ம் அப்ஸா பண்றாங்க போல. அது ஒரு கன்ஃபார்ம் பண்ற விதமா சிஎஸ்கே தரப்பு அபிஷியலா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ருத்துக்கு, அதை போய் பாத்துருவாங்க. கைஸ் இட் இஸ் அபிஷியல், தல தோனி பேக் டு சேப்பாக்ங்க. வேற லெவல்ல இருக்க போது சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் கேம்ப். இன்னைக்கு சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் கேம்ப்ல என்னென்ன நடக்குதுன்னு நாளைக்கு வீடியோல நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அண்ட் தொடர்ந்து சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் கேம்ப் அப்டேட் இருக்கு. நம்ம சேனலுக்கு நீங்க போஸ் ஆனீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். அண்ட் திரும்பி நம்ம ஒரு கம்பேக்க கொடுக்கலாம். ஐபிஎல்குள்ள ஒரு 1K டார்கெட் வச்சிருக்கேன், கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். அப்ப இன்னொரு சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுவது நான் உங்கள் ஹரி.